ரவை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அந்த நெய்யில் முந்திரி பருப்பாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு திராட்சை பிடிக்கும்னா திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து தனியாக எடுத்துட்டேன். அதே நெய்யில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. 2 ஸ்பூன் ரவையே போதுமானதாக இருக்கும், ரொம்ப ரவை தேவைப்படாது. இது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. நல்லா வேகட்டும். ரவை ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம பாயசத்துக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர்னால் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு பசும்பால் ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் காய்ச்சின பால், காய்ச்சாத பால், எந்த பால் வேணாலும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளோட ரவை பாயசம் அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஏலக்காய் போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான். தேங்க்யூ.